எஸ், இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 50 கொஸ்டின் அப் டு 1050 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுவும் இப்போ ரீசெண்டாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டில் தான். நம்ம வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு சில கொஷின்ஸ் இன்டைரக்டாக கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் புக்கை கூற்று காரணம் கொஞ்சம் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு தொடர் கொடுத்துட்டு அந்த தொடரில் வந்து பார்த்திங்கன்னா வினைச்சொல், அந்த வினைச்சொல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் கண்டறிய அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம். எஸ், வினைச்சொல்லுக்கு நம்ம வேர்ச்சொல் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எழுதினான் அப்படிங்கிற அந்த தொடரில் வினைச்சொல் அப்படின்னா எழுதினான் அப்படிங்கிறது வினைச்சொல். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை எழுது அப்படின்னு சொல்லி வேர்ச்சொல்லாக எழுதலாம். இந்த பொருள் வேறுபாடு அறிய இந்த மயங்கொலி பிழைகள்லாம் பழைய 11th புக்கு 12th புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க, புது புக்லேயும் இருக்குது. ஏன்னா அந்த சொற்கள்லாம் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். நெறி அப்படின்னா வழி, ரெண்டாவது இருக்கக்கூடிய நெறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழி. ஃபஸ்ட்டு நெறி அப்படின்னா நெருக்குதல். வெறு அப்படின்னா அச்சம், வெறு அப்படின்னா அந்த வெறுப்பு அப்படின்னு அர்த்தம். தேர்டு கொஷின் பாருங்கள். ஸோ நம்மளுடைய கல்லில் எழுத்து பொறித்தல் இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். எதில் சார் அப்படின்னா அகழாய்வுகளில். இந்த மயங்கொலி பிழை சொற்கள், அலுவலக சொற்கள், தவறான இணை எது, பிழையற்ற தொடர், ஒருமை பன்மை, அதே மாதிரி அந்த பிரித்து எழுதுகளாக நான் டீச் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு கொஷின்ஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளாம் இருக்கும் எக்ஸாமில். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு புணர்ச்சி விதி தெரிஞ்சிருக்கணும். ஸோ தொல்காப்பியரும் எழுதியிருக்கிறாரு, பவனந்தி முனிவர் எழுதுனது தான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. புணர்ச்சி விதியில் நம்ம பவனந்தி முனிவர் வந்து பார்த்திங்கன்னா மயங்கொலி பிழை வேறுபாடெல்லாம் அறிந்து நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. அது ஸோ அதனால் அந்த கொஷின்ஸ் தான் இப்போ நான் கொஷின் கேட்டிருப்பேன். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் எடுக்கணும் அப்படின்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக லாஜிக்காக இருக்கிற கொஷினுக்கெலாம் புணர்ச்சி விதியை பயன்படுத்தி தான் நீங்கள் ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணணும். சும்மா படித்து பார்த்து அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டு இது தப்பு அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ புணர்ச்சி விதிகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பவனந்தி முனிவர் நன்னூலில் கொடுத்துருக்குறாங்க, தொல்காப்பியத்துலேயும் இருக்குது. ஸோ அது அடிப்படையாக எழுதப்பட்டது நூல் தான் அது நன்னூல். ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துங்க, இப்போ நம்ம லாஜிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக புணர்ச்சி விதியில் கொஷின் கேட்டுடுறாங்க. அதே மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு 5 கொஷினில் 3 கொஷின்ஸ் தான் ஸ்கூல் புக் அந்த பேசேஜில் இருக்கும். 2 கொஷின்ஸ் அது ரிலேட்டட் கொஷினாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கும் உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். இதில் ஒரு 2, இதில் 2, 4 கொஷின்ஸ் வந்துருச்சு. நிறுத்தற் குறியீடு 2 கொஷின்ஸு, ஒருமை பன்மை. ஸோ இப்படியே நம்ம சொன்னமாகவே மினிமம் ஒரு 10 கொஷின் 10 to 15 கொஷின்ஸ்க்கு இப்படியே நமக்குலாம் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறது தெரியுது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே. மீன்ஸ் நல்லா உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியல அப்படின்னா இந்த 10-15 கொஷின்ஸுமே ஆன்சர் எடுக்கிறது கஷ்டம்தான். ஸோ அது போக ஜென்ரலாக கொஷின்ஸ் கேட்பாங்க. நூலாசிரியர் ஏதாவது இலக்கியத்தில் தமிழ், அதனால் நல்லா தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். கொஷின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் புரியும்.
சடனாக ஒரே நாள்லேயுமே சப்ஜெக்ட் புரிஞ்சிடாது தமிழ். ஒரு வாரம், 1 டே, 1 மந்த்து கண்டினியூ. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 months ப்ரிப்பரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜு வரும். 1 week 1 டேலேயே எனக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். தமிழ் படிக்க படிக்க தான் நிறையா தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் யார் யாரை குறிக்குது, உயர்திணை அக்ரிணை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். அதை ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடர். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பை அறிந்து போற்று அப்படிங்கிறது தான் சரியான சொற்றொடர். இதெல்லாம் உங்களுக்கு செய்படு பொருள் எந்த இடத்துல வரும்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி தொடரெல்லாம் நீங்கள் படிக்கும்போது எந்த இடத்துல செய்படு பொருள் வரும், எந்த இடத்துல பயனிலை வரணும். ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் உரைநடையெல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இலக்கணத்தில் மீன்ஸ் துணைப்பாட பகுதியோ இருந்தாலும் சரி, உரைநடையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் அந்த அளவுக்கு டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, இலக்கியம் எழுதியிருப்பாங்க, தொடராக இருக்கும், செய்தி தொடர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக படித்து அதில் அந்த டாப்பிக்கில் நம்ம ஸ்கோர் பண்ணிடுறோம் மார்க்கு. செய்தி தொடர் அதில் வந்து பிரச்சனை கிடையாது. செய்தி தொடர் மாதிரி இருக்கிற தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் மெமரியும் பண்ணிடலாம், புரிஞ்சிக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமாகவே புரிஞ்சிக்கலாம். அந்த டாபிக் செய்தி தொடர் மாதிரி இருக்கிற டாப்பிக்லலாம் கொஷின்ஸ் கேட்டால் நீங்கள் ஆன்சர் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த இலக்கணம் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு எழுதுதல். இந்த சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 4 டாபிக் தான் ஸ்கூல் புக்கில் இருக்கும். ரிமைனிங்லாம் இது இலக்கணம் தெரிஞ்சால் தான் அதை வச்சு தான் கொஷின் கேட்க போகிறாங்க. அதனால் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். ஸ்கூல் ஆல்ரெடியே நான் சொன்னது தான். ஸோ இன்றைக்கி கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு புக்கு ஆர்டர் போட்டது. ஸ்கூல் புக் இல்லை அப்படின்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. டைரெக்டாக கவர்மெண்ட்டே சென்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? கவர்மெண்ட்டே இல்லை, நீங்களே போய் தாலுக்கா ஆஃபீஸில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தாலுக்கா ஆஃபீஸில் போனீங்க அப்படின்னா அங்கே இ சேவை மையத்தில் ஆர்டர் பண்ணுறாங்க. புக்ஸை வந்து பார்த்திங்கன்னா அங்கே அக்சஸ் பண்ணுறாங்க. நீங்களே கூட போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்கூல் புக்ஸு 6 to 12 வரைக்கும். ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் லிமிடெட் இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் இது பண்ணுறாங்க. அவங்க தான் இது டெண்டர் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். பாருங்கள், உயிரெழுத்து தொடங்கும் சொல் எதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உயிரெழுத்து தொடங்கும் சொற்கள் இகழ்ந்தாள். ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் மீதி இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள்லேயும் முதல் எழுத்தெல்லாம் ஒன்றி வருது அப்படின்னா அடுத்த எழுத்து பாருங்கள். அடுத்த எழுத்து ஒன்றி வருது சார் அப்படின்னா அதுக்கு அடுத்த எழுத்து பாருங்கள். ஸோ அந்த கொஷினில் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு. சார் உயிரெழுத்து வர சொற்கள் எடுத்துட்டோம், உயிர்மை எழுத்து வருது, அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறது? அதுவும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்குது அப்படின்னா அந்த சொற்களில் நெக்ஸ்ட்டு பாருங்கள். கொஷின் நம்பர் 7. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடரில் எல்லாமே இந்த சீரில் எல்லாமே உங்களுக்கு உயிர்மை எழுத்துக்கள் தான். அடுத்தது பாருங்கள், 8th கொஷின் ஃபுல்லாக உங்களுக்கு உயிரெழுத்து தொடங்கும் சொற்கள். ஸோ இது உயிரெழுத்து தொடங்கும் சொற்கள்லாம் ஃபாஸ்ட்டாக எழுதிடலாம். மீன்ஸ் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். உன் அப்படி என்ற வேறு சொல்லின் தொழிற்பெயரா உண்ணல். தொழிற்பெயருக்கும் வினையாளன பெயருக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும்.
பதி என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் வந்து பதிந்து. ஓடு என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்சமும் வினை எச்சமும். ஸோ இதுவும் ஆப்ஷன் மாற்றி எழுதுறாதீங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து பெயரெச்சம் இருக்கக்கூடிய சொற்களை தான் தேர்ந்தெடுக்கணும். நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக அது பார்த்ததுமே இதுக்கு ஆன்சர் ஓடியை கூட எடுத்துருவீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி ஃபஸ்ட்டு பெயரெச்சம்னா ஃபஸ்ட்டு பெயரெச்சம் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் பெயரெச்சம் இருக்கக்கூடிய சொற்கள், ரெண்டாவது வினையெச்சம் இருக்கக்கூடிய சொற்கள் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஓடு அப்படின்னா பார்த்ததுமே ஓடியை தான் பெயரெச்சம் வினையெச்சம் பெயரெச்சம் எடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பெயரெச்சம் இருக்கக்கூடிய அது, ரெண்டாவது வினையெச்சம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். வேர்ச்சொல் கட்டளை இடுதல். கேட்டார், இது வேர்ச்சொல் கேள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வேர்ச்சொல் ஒரு கண்டறியது ரொம்ப ஈஸியான. வேர்ச்சொல்ல இருந்து தொழிற்பெயர், வினையாளன பெயர், பெயரெச்சம், வினையெச்சம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். பெயரெச்சம், வினையெச்சம் ஓகே எடுத்துருவீங்க. தொழிற்பெயர், வினையாளன பெயர் இது ரெண்டும் மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இல்லை அப்படின்னா ஒரு தொடரை கொடுத்துட்டு அந்த தொடரில் வினைச்சொல்லுக்கு வினைச்சொல்லுக்கு வேர்ச்சொல் கண்டறிக, இல்லை வேர்ச்சொல்லுக்கு வினைமுற்றை கண்டறிக, எந்த மாதிரி வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அப்படின்னா உங்களுக்கு இலக்கண பிழையின்றி ஒரு தொடர் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நிறையா கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இலக்கண பிழையின்றி ஒரு தொடர் எப்படி உருவாக்கணும் அப்படின்னா தொல்காப்பியனுடைய எழுத்து, சொல், பொருள் இந்த இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எழுத்து இலக்கணம்னா என்ன, சொல்லுன்னா என்ன, பொருள்னா என்ன, இது மூணும் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் ஒரு தொடரே உருவாக்க முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பேசிக்ஸ் தான். நீங்கள் பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் தமிழ் எழுதிடலாம். ஸ்கூல் புக்ஸை நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். ஒரே சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் சோர்ஸ் குரூப் 4 கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா ஸ்கூல் புக்ஸ் தான். ஓல்டு புக், நியூ புக் ரெண்டுமே கையில் இருந்தால் சேஃப்டி. நியூ புக்ஸ் கையில் இருந்து ஓல்டு புக்கு ஜெராக்ஸ் காப்பி இருந்ததுன்னா கூட ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதுமானது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது, அவ்வளோதான். உங்களுக்கு ஓல்டு புக்கில் இப்போ 12th புக்கில் புணர்ச்சி விதிகள், மயங்கொலி பிழைகள், ஒருமை பன்மை, பிழையற்ற தொடர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 80% இல்லை, ஒரு 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 to 10th தமிழ் படிச்சுட்டு அதான் எக்ஸாமுக்கு ஒரு 90% வராங்க. இந்த எக்ஸாம்ஸ் நல்லா 2-3 இயர்ஸ் கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. 11th 12th படிச்சிருப்பாங்க, 2-3 டைம் ஆல்ரெடி எழுதியிருப்பாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் படித்து கூட தான் கிளியர் பண்ணுறாங்க. இந்த புதுசாக வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கு மெட்டீரியல் வாங்க தான் வராங்க 90%. காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட வந்தாலும் மேக்ஸிமம் மெட்டீரியல் வாங்க தான். சார் எதாவது மெட்டீரியல் கொடுப்பாரு, அப்போ PDF உட்காந்து படிக்கலாமா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் எக்ஸாம் காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வரீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் கையில் வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். படித்து பொருள் தெரிஞ்சுக்கிட்டா யாராக இருந்தாலுமே அதுதான். படித்து பொருள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். மீன்ஸ் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஸோ நமக்கு தேவை இங்கே சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குதா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு யாரையும் செக் பண்ண போகிறதில்ல. குரூப் 4 வந்து ரிட்டன் எக்ஸாம் தான், ஒன்லி ரிட்டன் தான்.
OMR ஷீட்டில் ஆன்சர் பண்ணுறதுக்கு 200 கொஷின் 190 போட்டிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். சப்ஜெக்ட் புரிஞ்சிருக்கு புரியல அது வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கிறது அங்கே தேவையில்லை. OMRல எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணீங்க, சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை 10th புக்கில் இலை வகை தாள் தோகை ஓலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலை வகைகளை சேர்ந்தது. இதுவும் 10th புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பிஞ்சு வகை 10th ஃபஸ்ட் புக்லேயே ஃபஸ்ட்டு இயல்லே பாருங்கள். ஏரினா நீர்நிலை. இந்த மேலே ஏரி படிக்கட்டில் மேலே ஏரி. பனி அப்படின்னா வேலை. இது வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு பனிக்கு செல்லுதல். இந்த பனினா குளிர்ச்சி. இப்போ நமக்கு டிசம்பரில் தெரியும், ஏர்லி மார்னிங்கில் பனிப்பொழிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கூரைனா வீட்டின் கூரை. இந்த கூரை அப்படின்னா புடவை. இது 6th புக்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். 6th புக்கில் நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. இ-காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். இது இப்போ ரீசெண்டாகவே இந்த கொஷின்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். மல்டிபிள் அப்படின்னா பன்மடங்கான. இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கொரியோகிராஃபிலாம் என்னென்னு தெரிஞ்சு வச்சிங்க. தமிழ் சொல்லு. இது ஒளிப்பதிவு. இந்த கட்டுரை எழுதுதல் அது சம்மந்தப்பட்ட வினாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஜி தமிழ் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. அப்ஜெக்டிவ் டைப்பு. யூஜி பிஜி தமிழ் எக்ஸாம் படிக்கிற கொஷின்ஸ் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். சிலபஸ் தான் 10th குவாலிஃபிகேஷன் தான். கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஜி தமிழ் யூஜி பிஜி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே படிப்பாங்க. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி. அதில் கட்டுரை எழுதுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் பவனிந்தி முனிவர்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. கட்டுரை எழுதுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த ஃபார்மேட்லாம் அதில் சொல்லியிருக்காரு. ஸோ மேபி அந்த டைப்பில் தான் எக்ஸாம் கொஷின்ஸ் வரும். நீங்கள் புக்கை நீங்கள் எப்படியே திருப்பி படிச்சுட்டு வந்தாலும் எக்ஸாம் பேட்டர்னுங்கிறது அந்த மாதிரி பேட்டர்னில் தான் வரும். நம்ம ஷேர் பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுங்கள். அதான் ஒரே நாளில் யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. புக்கு மெட்டீரியல் வேணால் வாங்கிடலாம், எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும். சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது டைம் ஆகும். ஆரம்பம், தொடக்கம். யதார்த்தம்னா இயல்பு. ஸோ தவறான சொல் வந்து பார்த்திங்கன்னா உபயம் அப்படிங்கிறது விருந்தோம்பல் தான் தவறான இணை. உங்களுக்கு தெரியாத கொஷினில் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓரளவுக்கு நீங்கள் படித்தது இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக இது வராது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது தான் ஆன்சராக இருக்கும். மேபி ரிமைனிங் 2 ஆப்ஷன்ஸ் தான். அதுவும் படித்து பார்த்து கொஞ்சம் பொருள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் தமிழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லும் பொருளும் தெரிஞ்சிருச்சுனாவே 95 கொஷின்ஸ் கம்பல்சரி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இது வேறெல்லாம் இதில் ஒன்றுமே இல்லை. தமிழில் போய் என்ன இருக்குது உங்களுக்கு? இது மொழி பாடம். நீங்கள் ஒரு மேக்ஸ்னால் ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம், ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு. இதில் மொழி பாடத்துலலாம் இப்போ என்ன எப்படி சொல்கிறது, இலக்கணம் தெரிஞ்சால் போதுமானது. நம்ம இலக்கணம் தெரிஞ்சால் போதுமானதுங்கிறோம். இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே 2000 வருஷத்தில் தொல்காப்பியர் பவனந்தி முனிவருக்கு தான் தெரியும் கிளியராக. ஏன்னா அவங்க தான் அந்த நூட்களில் தான் எழுதி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. புத்தமித்திரர் எழுதியிருக்காரு 5 இலக்கண நூல், ஓகேங்களா. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா யாப்பு அணியில் கொஞ்சம் ப்ரீஃபாகவே எழுதியிருக்கிறாரு.
ஸோ ஸ்டடி வெரி வெல் ஓகேங்க. அந்த சந்தி பிழை உள்ள தொடரெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் வந்து எந்த இடத்துல இப்பு வரும், எந்த இடத்துல இச்சு வரும் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும். மன்னன், அரசன், வேந்தன் இதெல்லாம் வந்து மன்னாரை குறிக்குது. முருகுன்னா சொல்லின் பொருள் அல்லாதது. தேன், மனம், அழகு இதெல்லாம் முருகு. இதெல்லாம் 9th புக்கில் இருக்குது பாருங்கள், பெரிய புராணத்திலேயே கொடுத்துருப்பாங்க. மலர் பொருந்தாத இணை கண்டறி. மானா இலை, தென்னைனா ஓலை, கோரைனா புல். ஸோ இந்த மூணுமே உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி. மானா இலை, தென்னைனா ஓலை, கோரைனா புல். ஓகே, ரிமைனிங் என்ன சார் இருக்குது அப்படின்னா அதுதான் தவறான இணை அப்படின்னு நீங்கள் எடுங்க. இதனாலுமே பார்த்து எது வரும் எது வரும்னு சூஸ் பண்ணுறதை விட கண்டிப்பாக இது கரெக்டாக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. மானா இலை, தென்னைனா ஓலை, கோரைனா புல். ஓகே, இது கரெக்டு தான் அப்படின்னு தெரியும் போது ரிமைனிங் எது இருக்குதோ அதுதான் வந்து ராங்கான பேர் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ எனி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் இதிலிருந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நிறுத்தர் குறியீடிலிருந்து. ஸோ எந்த கொஷினாக இருந்தாலும் தெரியாத கொஷின் நீங்களே ஏதோ ஒரு ஆப்ஷனை எடுத்து மாட்டிக்காதீங்க. சூஸ் பண்ணி ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ்லேருந்து நெக்லெக்ட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில் மாதிரி உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைனா கூட இந்த ஓரளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் கூட இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லேருந்து இது கண்டிப்பாக வராதுன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே ஆன்சர் பண்ணிடலாம். ஊக்கம் அப்படின்னா சோர்வு, எதிர்ச்சொல். 6th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. உண்மை அப்படின்னா பொய்மை, இதெல்லாம் 6th புக்கில் இருக்கிற. ஐயம் என்பதன் எதிர்ச்சொல். பொறுத்துக்களை பாருங்கள். தெளிவு. 2 அல்ல அப்படிங்கிறது 2 + அல்ல. நார் திசை, ஐம்புலன்கள், இந்த மாதிரி பிரித்தெழுதுகள் கூட கேட்பாங்க. என் தொடர் மாதிரி இருக்கிற சொல்ல எப்படி பிரித்தெழுதுன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சிறப்பு உடையாரா? நிலைமொழியும் வருமொழியும் இணைந்து என்றுரைக்கும் அப்படின்னு இந்த சொல் மாறிடும். Read the passage carefully. Choose the answer correctly. ஸோ இந்த பேசேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. தமிழ் மொழி மூல திராவிட மொழி பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது. தமிழ் படிக்கும்போதே எந்த இடத்துல உச்சரிப்பு கொடுக்கணும், ஏற்றம் இறக்கம், ஒளியின் ஏற்றம் இறக்கம், இதெல்லாமே பொருள் நீங்கள் அறிந்துக்கலாம் படிக்கும்போதே. ஏற்றம் இறக்கமே இல்லாமல் அப்படியே செய்தி தொடர் மாதிரி படிச்சிடாதீங்க. மீன்ஸ் இப்போ இருக்கிற சிலபஸுக்கெலாம் ஆன்சர் பண்ண முடியாது. திராவிட இந்த இடத்துல பாருங்கள், திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ தமிழ். எந்த ஆய்வுக்கு தமிழ் மொழி பெருந்துணையாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணை. இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் இருக்குது மேலேயே. தமிழ் மொழி எத்தகைய பண்பு கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்கிறாங்க. புதுப்பித்து கொள்ளும் பண்பு. இதுக்கும் ஆப்ஷன் ஓகே மேலே இருக்குது. தமிழ் மொழி எவற்றை பாதுகாத்து வருகிறது? மூல திராவிட மொழியின் பண்புகள். தமிழ் மொழி எதில் மாறுபடாமல் உள்ளது அப்படின்னா தனித்தன்மை. மேலே ஆப்ஷன் எஸ். இதில் எந்த கொஷினுக்கு ஓகே. இந்த பேசேஜில் 5 கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் இருக்குது.
இந்த பேசேஜில் உங்களுக்கு 5 கொஷின் ஆன்சர் இருக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு ஈஸியாக எழுதிடலாம். இந்த மாதிரி பேசேஜ் நமக்கு கேட்டாங்கன்னா ஓகே. இதே மாதிரி ஒருமைப்பன்மை சிறுமி அப்படின்னா தனது கையில் மலர்கள் வைத்திருந்தால். மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடர்னா இந்த நாளில் எது பிழை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிழையற்றது அப்படின்னா எது சரியான தொடர் அப்படின்னு எடுக்கணும் நாளில். ஸோ இது பிழை எது, இதில் பாருங்கள் பிறையிலி நூல்கள் உள்ளன, இது வந்து பார்த்திங்கன்னா சரியான தொடர். பிழை உள்ள தொடர் தான் கேட்குறாங்க. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளதுன்னு வராது, 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன அப்படிங்கிறது தான் சரியான. அது இந்த தொடர் வந்து பிழை இருக்குது. ஸோ நான் கொஷின் கேட்கும்போது பிழை உள்ள தொடரா பிழையற்ற தொடரா அப்படின்னு கொஷினை ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்ததுமே தான் படிக்கிறீங்க. கடைசியாக கொஸ்டினில் கடைசியாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது படிக்கிறதே இல்லை நிறைய பேர். பின்வரும் தொடர்களில் தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னா பின்வரும் தொடர்ந்து தான் படிக்கிறீங்க. தவறான இணையாக சரியான இணையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு ரீட் பண்ணுறதில்ல நிறைய பேர். ஸோ இதில் எக்ஸாம் ஹால்லேயே அப்படி தான் இருக்குது. நிறையா ஆன்சர்ஸ் மாற்றி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறீங்க. 9th புக்கில் அல்லல்னா சேரு. பொருத்தமான இணையம் கமுகுனா பாக்கு சங்கு கிடையாது. இது ஸ்கூல் புக்லேயே நம்ம படிக்கிறோம். வையம்னா உலகம், தணல்னா நெருப்பு. இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். பாருங்கள் ஆப்ஷன் பி டி அதான் கொடுத்துருக்குறாங்க 2 1ன்னு. வையம்னா உலகம், தணல்னா நெருப்புன்னு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் தெரியும். அடுத்த ரெண்டுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரெண்டில் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஆன்சரே பண்ண முடியும். நவீலல் அப்படின்னா சொல்லல், அனித்து அப்படின்னா அருகில். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொறுத்து இருக்கும். உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதான் வையம்னா உலகம், தணல்னா நெருப்பு. ஆப்ஷன் பி அண்ட் டி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டுமே 2 1 2 1 தெரிஞ்சிடும். ரிமைனிங் 2ல் ஏதோ ஒன்று தெரிஞ்சால் மட்டும் தான் ஆன்சர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ பொறுத்துகளை மினிமம் 5 to 10 கொஷின்ஸ் பக்கம் பொறுத்துக்கு கேட்குறாங்க. கோட்டி அப்படின்னா மன்றதில் 11th புக்கில். இது ஓல்டு புக். இன்று பேருந்துகள் ஓடாது அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ஓல்டு 12th புக்கில் இருக்குது. அதனால தான் புக்ஸை நம்ம சொல்கிறோம். என்ன சோர்ஸ் ஒன்லி ஒன் சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான். பழைய புக்கு புது புக்கு எல்லாமே இலக்கணம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 100 கொஷின் 98 கொஷின் போட்டுருவீங்க. 100 கூட தமிழ் இலக்கணம்னாலும் 100க்கு 100மே எடுத்துடலாம். நீங்கள் அவுட் ஆஃப் சிலபஸாக இருந்தாலும் 100க்கு 100 போட்டுடலாம் இலக்கணம் பொறுத்த வரைக்கும். இன் சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் தொடர் எப்படி எடுத்தாலுமே ஆன்சரை நீங்கள் எழுதிடலாம் இலக்கணம். அதாவது நான் எப்படி நான் கொஷின் கேட்டாலும் இதுதான் சார் எழுவா, இதுதான் வினைச்சொல், இதுதான் செய்படு பொருள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர் வந்து இதுதான் வரும், இதுக்கப்புறம் இது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நீங்கள் டைரெக்டாகவே டிஃபைன் பண்ணலாம். இதுக்கப்புறம் தொல்காப்பியரும் பவானந்தி முனிவரும் எழுதி வச்சிருக்கிறது இவ்வளோ தான். இது போக உங்களுக்கு புத்தமித்திரருமே இதை பற்றி தான் டிஃபைன் பண்ணியிருப்பார். கொஞ்சம் யாப்போனி பற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
நமக்கு ஸ்கூல் புக்கு மேக்ஸிமம் 99% தொல்காப்பி பவனந்தி முனிவர் இதை அடிப்படையாக தான் கொடுத்துருக்குறாங்க இலக்கணம் எல்லாமே. எதுக்கு சார் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு புத்தா மெத்தடை டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சிலது புரியாததெல்லாம் யாப்பானியில் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காரு. ஸோ நமக்கு தேவை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோமா போதுமானது. நீங்கள் புதுசாக யாருமே புதுசாக நூல் எழுத போகிறதில்ல. இருக்கிற நூலை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோமாவே போதுமானது. எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு குரூப் 4 யாராவது ஒரு அந்தாதி பாடல்கள் எழுதிட்டு வாங்க, இல்லை சிற்றிலக்கியத்தில் ஒரு கான்செப்ட் எடுத்து அது ஒரு பாடல் எழுதிட்டு வாங்க அப்படின்னா தான் ரொம்ப கஷ்டம். புதுசாக அதுவுமே உங்களுக்கு இலக்கணம் தெரிஞ்சாவே எழுதிடலாம் பாடலே கூட. ஸோ ஒரு ஊரில் பாருங்கள், நேரத்தில் கொஷின்ஸுக்கு நானே சும்மா ஜென்ரலாக கேட்டேன், நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக தான் பண்ணுறீங்க. உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி ஓரும், உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி ஒரு பயன்படுத்த வேண்டும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே இப்படி ஒரு இல்லை வந்துட்டு ஒரு ஃபார் இடுகுறி பெயர்கள், காரண பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வினைச்சொல், தொடரோட வினைச்சொல், இது பெயர் சொல், சினை பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர், வினையாலான பெயர், பெயரெச்சம், வினையெச்சம், தொகைநிலை, தொகாநிலை, வலு, வளாநிலை, எழுத்து, சொல், பொருள், யாப்பு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கிறது செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேற்று நம் ஊரில் மழை பெய்தது அப்படிங்கிறது தான் சரியான தொடர். முல்லா புதர் கூட்டு பெயர்கள் 10th புக்கில் இருக்குது. அடுத்து இந்த டாபிக் ரொம்ப சொற்களின் கூட்டு பெயர்கள் கேட்டுருக்குறாங்க பாருங்கள். ஸ்கூல் புக்கில் இல்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆலங்காடு, இது ஓல்டு 7th புக்கில் இருக்குது பாருங்கள். ஆலங்காடு, அந்த ஊர் பெயர்கள் கொடுத்துருப்பாங்க, ஊரும் பேரும், ராப்பி சேதுபிள்ளை அந்த இயல்களில் வந்து பார்த்திங்கன்னா ஊரும் பேரும் கொடுத்துருப்பாங்க. அதில் மருவு பெயர்கள் எல்லாமே இருக்கும். அதில் வந்து ஆலங்காடு அப்படின்னு இருக்கும் பாருங்க, அதான் ஆலங்காடு. ஸோ ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சால் கூட நீங்கள் இதில் எழுதிடலாம், இந்த கூட்டு பேர் பாருங்கள். ஆலங்காடு அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கூட 4 3 2 1 தான் வரப்போகுது. ஏன்னா ரிமைனிங் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கூட இந்த பொறுத்துக்களை நீங்கள் ஆன்சர் எடுத்துடலாம். ஒரே ஒரு ஆப்ஷனில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சுன்னா போதுமானது. ஆலங்காடு அது மாதிரி கூட்டு பெயர்கள்லேயே பாருங்க 2-3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ 6th புக்கில் இருக்குது, 10th புக்கில். கல்னா கற்கள், பூனா பூக்கள், மரம்னா மரங்கள், சொல்னா சொற்கள். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அப்படியே பன்மையில் கேட்டிருக்கிறாங்க. ஒருமையில் கொடுத்துட்டு பன்மையில் மாதிரி உங்களுக்கு கூட்டு பெயர்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் கொஷினை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும். எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஆன்சர் மட்டும் நீங்கள் பார்த்து மட்டும் அப்படியே இது வரும் இது வரும்னு நினைக்கக்கூடாது. ஒருமை பன்மைனா என்ன, தன்மை முன்னிலைப்படுறதுக்கு இந்த தொடரில் என்ன சொல்ல வராங்க, யார் யாரை குறிக்குது, இதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் தமிழ் இலக்கணம் தெரியாத கொஷின் அப்படி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, தெரியாத புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க எப்படி இருந்தாலும், எப்படி கேட்டாலும். புக்கில் இல்லாத ஒரு ஜென்ரலாக ஒரு தமிழ் இலக்கணத்தில் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்து பார்த்து பொருள் தெரிஞ்சு தான் நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு செஷனில் 1050 to 1100க்கு வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஷின்ஸை ரீட் பண்ணி சொல்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் டீச் பண்ணுவேன்.